இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும். உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திரு நிலையும் அறிவே என உணர்ந்தே. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்து கொள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய். நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, பரமானு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுண்ணில் ஆடும் தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தரமறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றே. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றே. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றே. இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இறைவா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 இவ்வேக நிலையதனை விதி என்கிறார்கள். ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும்.
விதி என்கிறார்கள். அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பரந்துளவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள், மதி என்பார்கள், மதி என்பார்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி தொடர்ந்து குருபிரானின் ஞான களஞ்சிய பாடல்களையும் பாடி வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய ஞான களஞ்சிய பாடல் விதி மதி என்ற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய சில பாடல்களில் ஒன்று. விதி மதி என்கின்ற வார்த்தை நமக்கு புதுசு கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட உபயோகிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எது இன்பமோ துன்பமோ வருகின்ற பொழுது, குறிப்பா துன்பம் வருகின்ற போதுதான் நிறைய நேரங்கள்ல அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக நம்ம சொல்றோம், இதெல்லாம் என்னுடைய விதி, நான் அனுபவிச்சு தீர்க்கிறேன் என்றுதான் பழகி இருக்கோமே ஒழிய, இந்த விதிக்கான சரியான நிலைப்பாடு நம்ம மகரிஷி தான் புரிய வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத ரொம்ப அன்றாட வாழ்க்கையில சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா எப்படி விதியை மதியால் வெல்கிறோம்? விதி என்பதற்கான ஒரு நிலைப்பாடு என்ன? எதை விதின்னு சொல்றோம்? தலையெழுத்து அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு பாடல்ல மகரிஷி இதற்கான விளக்கம் கொடுக்குறாங்க. அதை பார்த்த பிறகு நம்மால இந்த பாடலோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். இயற்கை சக்தி விதி, அதை அறிந்த அளவே மதி. இது ஒரு பாடல்ல சொல்றாங்க. அதற்கான உதாரணத்தோட கொடுக்குறாங்க. இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம், எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். எப்படி? இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் அவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இதை விட யாராலாவது விதி மதியை விளக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. இலவம் பஞ்சு மரத்துல பஞ்சு காய்த்து அதனுடைய பக்குவம் அடைஞ்சு அது ஒரு நிலைக்கு வருது. அது இயற்கை. அந்த விதைய போட்டா முளைக்கும், முளைச்சா அதனுடைய உச்சகட்டமாக அந்த இலவம் பஞ்சு வெடிச்சு பஞ்சாக மாறும். அது இயற்கை நிகழ்ச்சி. அப்ப அந்த பஞ்சை உபயோகித்து மனிதன் என்ன செய்யறாங்க? நம்ம இப்ப போட்டிருக்கோமே, ஒவ்வொருத்தரோட உடையும் அப்படியே என்ன பஞ்சை ஒட்டி வச்சிருக்கா என்றால் இல்ல. அத எப்படி உடையாக்கக்கூடிய அந்த செயற்கை அறிவை கொண்டு மனிதன் தன்னுடைய சிந்தனையின் முதிர்ச்சியினால செய்கின்றத மதின்னு சொல்றோம். இரும்பு பூமிக்கு அடியில கிடைக்கிறது, உலோகமாக கிடைக்கிறது. அதை எடுத்த மனிதன் தன்னுடைய சிந்தனையின் உயர்வை கொண்டு ஆராய்ச்சி செய்து பார்த்து அதை இரும்ப கொண்டு அத என்னென்ன உலோகங்கள், அதாவது என்னென்ன ஆயுதங்கள் செய்ய முடியும், இல்ல வீட்டுக்கு தேவையான ஒரு பில்லர் தூணாக, அப்படி எந்த இடத்திலெல்லாம் அந்த உலோகத்தை உபயோகப்படுத்தி அதனுடைய தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்க மனித வாழ்க்கைக்கு வளமுடையதாக மாற்றிக்கிறானோ அது மதியை கொண்டு செய்கின்றார்கள். இப்போ தன்னுடைய வாழ்க்கையை இப்ப நாம சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வேதனை வரும்போதுதான் அந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு. மகரிஷியும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நிலையில இதை யோசிச்சிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை விளக்கம் நமக்கு தெரியும். ஏழ்மையில இருந்தாங்க. அப்போ உள்ளே ஒரு கேள்வி, ஏன் இப்படி நான் கஷ்டப்படணும்? ஒரு நாள் அவங்க தாயும் தந்தையும் பேசுறத மகரிஷி கேட்கிறாங்க. தவமா தவம் இருந்து பெத்தோமே, இந்த குழந்தைக்கு
ஒருவேளை உணவை கூட கொடுக்க முடியாம சூழல்ல நம்ம இருக்கிறோமே அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் வருத்தப்பட்டதை மகரிஷி கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே தோணுது, ஏன் எனக்கு மட்டும் இந்த ஏழ்மை? பலருக்கும் இருக்கு. இப்ப உயிர் என்ன, ஏன் முதுமை வருது, ஏன் ஏழ்மை அப்படிங்கறத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறாங்க. புத்தருக்கு வந்த அதே சந்தேகம் மகரிஷிக்கும் வந்தது. அப்போ இந்த ஏழ்மை நோய் இதெல்லாம் மனிதனுக்கு இயற்கையாக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பதிவா, இது விதி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று ஏமாந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏழ்மை நோய் விதி என்று எண்ணி ஏமாந்திருந்தேன். என் உள்ளுணர்வு எனக்கு இயம்பியது என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மனிதனுடைய வாழ்வு தொடங்கும் போதே இயற்கை அத்தனை வளங்களையும் சேர்த்து இணைத்துதான் கொடுத்திருக்கு. அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு, ஏழ்மைக்கு காரணம் அவருடைய செயலுக்கான விளைவுதான். இப்போ இயற்கை என்பது எல்லாருக்கும் தேவையானது அத்தனையும் கொடுத்து படைத்து அதுக்கப்புறம் தான் மனித இனத்தை கொடுத்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ள வேறுபாட்டுக்கு காரணம் அவரவர்களுடைய செயலுக்கான விளைவு. அப்ப இதை உணர்ந்த பிறகு என்ன உணர்ந்தேன்னு சொல்றாங்க, இவ்வுண்மை ஆழ்ந்து உணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில் அரசு மதம் பொருள்துறைகள் அமைதி பெற முழுமை பெற உள்வினையை உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்து என்றதே. உலகோரே உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்று ஓய்வோம். அப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்ப நம்முடைய செயலுக்கான விளைவு அது ஒரு சில நேரங்களில் இயற்கை நியதியாக வெளிப்படுகிறது. அப்போ அத இன்னைக்கு மகரிஷி கொடுக்குறாங்க இல்லையா, பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகளும் அப்படிங்கிற பயிற்சிய நாம மதிய கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் இல்லையா. நம்முடைய கர்ம வினையின்படி ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும் செயலுக்கேற்ற விளைவாக. இப்ப நம்ம என்ன செய்யறோங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புத்தன்மையே தவத்தின் மூலமாக இல்ல மேலும் பல நற்செயல்களை செய்து அதனுடைய வீரியத்தை குறைக்கிறோம். பிராயச்சித்தம் செய்து மேல்பதிவு செய்து அடியோடு அழித்து நம்முடைய பதிவுகளினுடைய தீவிரத்தை குறைக்கும் பொழுது அது மதியனுடைய வெளிப்பாடாக அமைகிறது. இப்போ இயற்கை நிகழ்ச்சிகள் விதி என்றால் அதனை நம்முடைய அறிவை கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப அததான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னாங்க. அப்போ அந்த விதி என்பது இறைநிலையின் தோற்றத்துல ஏற்படக்கூடிய அனைத்து உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இல்லையா. அது இயங்கியது தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி நொறுங்கியது இறைத்துகள் தோன்றியதே, அதுவே விதியினுடைய விளையாட்டு வெளிப்பாடு. இயற்கை நிகழ்ச்சிகள் விதி. அப்ப அதிலிருந்து தோன்றியது தன்மாற்றம். அதுதான் மகரிஷி சொல்றாங்க, ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி அதுவே இயங்க தொடங்கியது துகளானது, அதற்கு அப்புறம் அணுக்களின் கூட்டமைப்பானது, மூலகங்களானது, அவை பஞ்ச பௌதீக பிரிவுகளானது, அவைகளினுடைய வேக வேறுபாட்டுக்கு ஏற்ப தன்மைகளில் மாற்றம் உண்டானது. அவை வெளிப்பொருட்களோடு இறைவெளியோடு மோதும் போது ஏற்படுகின்ற அந்த காந்த தன்மாத்திரங்கள் ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம். இது டிஃபால்ட்டா நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. அப்ப இதுதான் இயற்கை நிகழ்ச்சி. இதை விதி என்று சொல்லுகிறோம். இந்த வேக நிலை அதனை விதி என்கிறார்கள். அதனுடைய வேக வேறுபாடுக்கேற்ப விண்ணாக இருந்தது காற்றானது, அழுத்த காற்றானது, நீரானது, நிலமானது, பஞ்ச பௌதீக பிரிவுகளும் சரி விகிதத்தில் ஏதோ ஒரு நாள் இணைந்தது. அன்று தோன்றியது ஓர் உயிர். அதிலிருந்து இயல்பூக்கமாக 1 2 ஆகி 3 ஆகி 4 ஆகி 5 ஆகி 6 அறிவு படைத்த மனிதன் வரை அந்த தன்மாற்றம் இயற்கையின் நிகழ்ச்சியாக தொடர்ந்து சங்கிலி தொடர் போல நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இததான் விதின்னு சொல்றோம். அப்போ இதனுடைய வெளிப்பாட எப்படி மனிதன் தன் அறிவை கொண்டு மாற்றி அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த காந்த
நிலை வெளிப்பாட்டுக்கு ஏற்ப, மோதுகின்ற தன்மைக்கு ஏற்ப வேறுபட்டு அனுபவிக்கின்றானே அதை மதி அப்படின்னு சொல்றோம். அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் எப்படி நடக்கிறது? நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து. இது அந்த 5 அறிவு ஜீவன்களையும் சொல்லிட்டாங்க மகரிஷி. அந்த பரிணாம சிறப்பினுடைய உச்சம் அணுக்கூட்டங்கள் இணைகிறது. அதனுடைய வேறுபாட்டுக்கு ஏற்ப ஓரறிவு முதலாக 6 அறிவு வரை. அதை எப்படி சொல்றாங்க? நின்று தாவரம், நீந்தி, அடுத்தது மீன் போன்ற உயிரினங்கள், அடுத்தது ஊர்ந்து, அடுத்தது பறந்து, உலவி, ஆய்ந்து. ஆய்வு பெறக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய, தன்னை அறியக்கூடிய உணர்வு பெற்ற மனிதன். இந்த 6 அறிவுடைய ஜீவன்களாக பரிணாமம் மலர்ந்ததே, அதையெல்லாம் உணர்கின்றோமே நாம், அதுதான் மதி. இப்ப 5 அறிவு ஜீவனுக்குள்ளே இந்த இறைநிலையினுடைய பரிணாம தன்மாற்றத்துலதான் நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் என்பதை அதால் உணர முடியுமா? முடியாது. அதனுடைய மதி எப்படி இருக்குங்க? அங்கே இன்ஸ்டிங்டா, இயற்கை அறிவாக மட்டும்தான் இருக்கு. ஆனால் அதே மனிதனிடம் மட்டும் தன்னை அறியக்கூடிய அந்த நிலைக்கு போகிறது. 6வது அறிவு, நுண்மான் நுழைப்புலன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த அறிவு கொண்டு பார்க்கிறோமே, அததான் மதின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு நிலையிலும் இயல்பான மாற்றங்கள், இயல்பான தன்மாற்றத்துல ஏற்படக்கூடிய விளைவுகளை மனிதன் தனக்கு ஏற்ற மாதிரி தன் மதியை கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்கிறான் இல்லையா? அப்ப அந்த ஆயக்கலைகள் 64 மனிதன் சிந்தனையின் முதிர்ச்சியில தான் கண்டுபிடித்தான். அத்தனையும் மதியின் நிகழ்வு இல்லையா? குயில் பாடுகிறது, அதை பார்க்கிறான் மனிதன். உடனே தன்னுடைய மதியை கொண்டு நான் ஏன் இந்த மாதிரி பாட முடியாது என்று தன் சிந்தனையில் உயர்வுல அறிவை மேம்படுத்தி பாடத் தொடங்குகிறான். மயிலை பார்த்து ஆடல் தொடங்குகிறான். அப்ப ஒவ்வொரு இயற்கை நிகழ்ச்சிகளையும் கொண்டு ரசிக்கின்ற வகையில் மாற்றி அமைத்து அனுபவிக்கின்றோமே, அவை அத்தனையும் மதியினுடைய வெளிப்பாடு. ஒரு பெரிய தொழில்நுட்ப வல்லுனர், அவரை எப்படியும் சொல்லலாம் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவியல் மேதையை பற்றி நமக்கு தெரியும். கர்நாடகால பிறந்தவர். அவர் ஒரு முறை பாத்தீங்கன்னா சின்ன வயதுல இருந்தே அவருக்கு மிகப்பெரிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பல விஷயங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கக்கூடியவர். ஒரு முறை அவர் புகை வண்டியில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப என்ன பண்றாருங்க, அந்த வண்டியோட கதவுல ஜன்னல்ல அப்படியே காதுகளை வைத்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த அதிர்வுல ஏற்படக்கூடிய சத்தங்களை இவர் கேட்டுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த செயின் இல்லையா, அந்த வண்டியை நிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய சங்கிலியை பிடிச்சு இழுத்துடுறாரு. உடனே அந்த புகை வண்டியில இருக்கக்கூடிய கார்டு அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எந்த கோச்ல இழுத்தாங்கன்னு தெரியும். உடனே கேக்குறாங்க, எதற்காக நீங்க இந்த மாதிரி பண்ணினீங்க? அவருக்கு அப்ப 17 வயதும் என்னமோ. ஏன் இப்படி செயினை இழுத்தீங்க அப்படின்ன போது அவங்க சொல்றாங்க, இல்ல இன்னும் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய தண்டவாளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ எல்லாம் ரொம்ப லூஸா இருக்கு, அதுல கடந்து ட்ரெயின் போச்சுன்னா ஆபத்துல மாட்டிக்கும், அதனால நான் செயினை பிடிச்சு இழுத்தேன். எப்படி உங்களுக்கு தெரியும்? இது என்ன ஒரு 17 வயது பையன் ஒரு இது மாதிரி சொல்றான், அசரீரி மாதிரி, இதை நம்ப முடியுமா என்று நினைக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ன போது அவர் சொல்றாரு, நான் காதுகளை இந்த கம்பியில வைத்து அந்த தண்டவாளங்கள் இந்த சக்கரம் அந்த 2யும் இணையக்கூடிய சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது எனக்கு. இப்போ அந்த அசைவுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்னோட காதுகள்ல உணர முடிஞ்சது. அப்போ அங்க ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. இதுவரைக்கும் தண்டவாளத்துல வந்த சத்தத்துக்கும் இந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப அங்க ஏதோ ஒரு குறைபாடு. முதல்ல நம்பல. சரி என்னதான் பார்க்கலாம், இந்த சின்ன பையன் சொல்றது நடந்துருமா என்று போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அதே போல இருக்கு. அப்போ ஒரு இயற்கை நிகழ்ச்சி அது ஒரு தவறுக்கு போகும்போது ஒரு மனிதனுடைய அறிவு அதை தடுத்து நிறுத்திடுச்சு இல்லையா? இப்ப இங்க மதி. ஒரு சின்ன விஷயம், இந்த பாடல் எனக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க. இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப நமக்கு அம்மா தவம் எடுத்தாங்க.
தவம் எடுத்து முடிச்சுட்டு இந்த பாடல்ல அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இயற்கையாக இங்கே நடக்கிற விஷயம் என்னங்க, உடனே இந்த ரெக்கார்டு பட்டனை ஆன் பண்ணுவாங்க. உடனே அது அங்கே உள்ளக்கூடிய இயற்கை அமைப்பு ஒரு தன்மைக்கு ஏற்ப நம்மளுடைய குரலை அங்க பதிவு செஞ்சிருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னாச்சு, அம்மா கொஞ்சம் பாடிட்டாங்க. முதல் 2 வரி பாடின அந்த கணம் தான் அந்த ரெக்கார்டு பட்டன் போடப்பட்டது. உடனே அம்மா என்ன பண்ணாங்க, ரிப்பீட் பண்ணாங்க. முதல் 4 வரிகளை திரும்பியும் பாடினாங்க. அவங்க நிஜமா அதை யோசிச்சுதான் பாடினாங்களா என்னன்னு என்னால உணர முடியல. ஆனால் இதுதான் மதியினுடைய வெளிப்பாடு. இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால எந்த குறைபாடும் வந்துடக்கூடாது, ஏன்னா ரெக்கார்ட் ஆகாது. அவங்க ஒரு வரி பாடின பிறகுதான் ரெக்கார்டு பட்டன் போடப்படுது. அப்போ இது அங்கே பதிவு செய்யப்படாது என்பதை உடனே அவங்களோட மதி கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுதுங்க, நிறுத்தல, அழகா அந்த 4 வரிய பாடிட்டு ரிப்பீட் பண்ணாங்க 2 வரிய. அப்போ இது போலதான் நம்ம வாழ்க்கையில. அததான் மகரிஷி சொல்றாங்க, அந்த இயற்கை நிகழ்ச்சிகளை யாருக்கும் துன்பம் தராத வகையில செயற்கையாக மாற்றி அனுபவிக்கும் போது அது மதின்னு சொல்றோம் இல்லையா? சுவாமிஜி ரொம்ப சுலபமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இயற்கை நிகழ்ச்சி சாப்பிட்டா வயிறுல 7 தாதுவா மாறும், அது உடலுக்கு சத்தை பிரிச்சு கொடுக்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அங்கே செயலுக்கு விளைவு இயற்கை நியதியாக இருக்கும். அப்ப என்ன நடக்குதுங்க, ஒருவேளை கொஞ்சம் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டோம், அப்போ இயற்கை நியதி என்னங்க, கண்டிப்பாக அங்கே மாற்றம் ஏற்படாமல் தேவையை விட அதிகமாக உண்டது அங்கே ஒரு இருப்பாக இருந்து அது புளிச்சிடும், அது வயிற்றுல ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அதை மதிய கொண்டு எப்படி நம்ம சரி பண்றோம், ஆஹா தெரியாம இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டுட்டேன், அப்ப அடுத்த வேளை நான் குறைச்சு ரொம்ப ஈஸியா ஜீரணமாக கூடிய உணவை சாப்பிட்டு பிராயச்சித்தம் செய்து சமப்படுத்தி கொள்கிறேன். இதுதான் விதிய மதியால் வெல்வது. அப்போ அங்கே பதிந்த பதிவு என்னுடைய மதியிலும் பதிந்து விடுகிறது. அதுக்கு அப்புறம் நான் எப்போதுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? அப்ப இதுதான் மதி கொடுக்கக்கூடிய அழுத்த பதிவு. ஒரு மனநல ஆலோசகர் ஐயா சொல்லுவாங்க, மனித வாழ்க்கையில தவறுகள் நல்லா செய்யலாம், ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப திரும்ப வேற வேற தவறு செய்யணும், செய்த ஒரு தவறை திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னங்க, ஒரு தவறு நம்முடைய இயற்கை நிகழ்ச்சிக்கு மாறாக செய்யும் போது ஒரு விளைவை துன்பமாக கொடுக்கிறது என்றால் அதை மதியை கொண்டு உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவின் உயர்வு மனிதனிடம் இருக்கிறது. அப்போ விதியின் நிகழ்ச்சிகளை மதியை கொண்டு மாற்றிக்கொள்ளலாம். பிறந்த மகரிஷியோ பிறந்த நேரத்தின்படி கொடுத்த ஜாதகத்தின்படி மகரிஷியோட ஒரு 75 வயதுல ஒரு நண்பர் மகரிஷிய ஒரு ஜோசியர் அந்த அஸ்ட்ராலஜி பாக்குறவர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அவர்கிட்ட ஜாதகம் கொடுத்த உடனே அவர் திட்டுறாரு, என்ன டெஸ்ட் பண்றீங்களா நீங்க, ஒரு இறந்து போனவரோட ஜாதகத்தை கொடுத்து என்ன பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நீங்க பாக்குற ஜாதகஸ்தர் இவருதான், இவர் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னங்க, இயற்கை நிகழ்ச்சியாக கோள்களுடைய அமைப்புக்கு ஏற்ப இருக்கக்கூடிய தன்மையை கூட மகரிஷியினுடைய தவமும் இறை உணர்வும் அவருடைய மதி நுட்பமும் மாற்றி அமைத்து விட்டது. அப்ப நமக்கும் அந்த வழியை சொல்லி கொடுத்திருக்காங்க. கோள்களாலோ மனிதர்களாலோ இயற்கையினாலோ எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை மதியை கொண்டு நமக்கு ஏற்றவாறு மாற்றி வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். விதிமதி. ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி, ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இவ்வேக நிலை தனை விதி என்கிறார்கள். அன்றன்று அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பரந்துலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள். This is the Kavi. Aspirants, please come forward and share your thoughts.
Anandi Amma, could you share your thoughts, Amma? Vidya Balama, Blessed by the yeah, like in this poem, what Maharishi is saying, what I understood is like talking about the natural rhythm and the wisdom, Vidhi Madi. So what Maharishi is saying is due to that தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம், like that the absolute space, the static state, due to its self-compressive force, the sound, light, taste, smell, these happenings happen due to the combination of the atoms. This is Mahan is mentioning, this is constant. This transformation are constant, which won't change at all. Like this is happening, keep repeating. This is the natural transformation, like due to the atomic transformation. And that is what natural rhythmic. So whereas what is wisdom, Maharishi is saying, by using like when analyzing these happenings, like the standing, swimming, slithering, flying, roaming, all these are happenings due to the senses, like one sense, two senses, until the fifth sense, the transformations are happening. Collecting all these things and analyzing them and utilizing these things for the purpose of ourself, like for our enjoyment, and for our need. Utilizing these transformations, that is what called as wisdom. So the one thing is happening by the nature, things are happening due to the atomic transformations, and understanding this and analyzing and utilizing for the purpose of the sixth sense, humans. This is what called as wisdom. So in this poem, Maharishi is mentioning this. This is what my understanding, Amma. Thank you for sharing, giving me the opportunity, Amma. Be blessed by the divine. thank you, Amma. Be blessed by the divine, Amma. Understanding and utilizing the analyze, that is called wisdom. Thank you, Amma. Anandi Amma. Be blessed by the divine. Swamiji's each and every poem making us to understand the nature's law of nature, how nature emerges as first sense to fifth sense, and sixth sense, how we have to understand that and lead our life. Like that, usually we used to say destiny and free will. Destiny is the nature's reality. If you take the iron, that is by nature, atoms are together, it becomes iron. In the earth, we can get 180 elements are the
destiny only, vidhi only. But how we are making it to our life as a needle, as a kadai, or as some instrument, like that it goes on according to their need and effort and everything. So like that, whole lot of our life is according to our genetic center. We are bringing this sufferings as well as the enjoyment, what we have to attain in our life. But free will is ours. How we are taking it, how we are designing it, how we are making it happily and enjoyably and towards our goal, towards our life achievement. That is wisdom. Like that, this poem explains us the destiny, vidhi and madi, destiny and free will. We are each and everyone as the free will. How to accept that destiny, how we can make it to the by understanding the law of nature. That's why this poem explains, Amma. Thank you, Amma. Thank you, Amma. Thank you so much, Amma. That's the nice sharing, Amma. Shanti ji, Amma. Both Vidya Balama and Anandam has explained very well. The same thing that is in in our body, the transformation takes place by that is by Jivaganda biomagnetism, that sound, taste, smell, touch, and then hearing and seeing. These are nature. It occurs in our body according to the will of the God. So many due to the combination of atoms. But sometimes due to the sin prince, as Ma told, the destiny comes to our life. We have to see why it is happening, analyze it, and then research it, and then come to a conclusion. If it is a thing, means we have to accept as it is, and then we wait for the betterment. How to overcome these sufferings? We have to analyze, and then we have to wait for that betterment of that sufferings to come to an end. So this is only Vidhi and Madhi. This is my understanding, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you so much, Amma. Anita, Amma, do you want to share anything, Amma? Amma, be blessed by the divine. From Kodaima's explanation, and Kodaima explained that Maharishi has explained about what is Vidhi. Okay, we always put the burden on whenever there is suffering happening. We have put the burden on, or ask that why is it happening only for me. So Ayya very well explained that after his introspection and research, he explained that so Vidhi is nothing but, or the things which is happening in our life is nothing but what we do. It is our own karma which we are doing. So whenever we do things, like, we should always be cautious and perform the activities in our life, Amma. So as per that, that's what we say, Vidye Madhyal Velvade. So we should always be proactive and do things and keep it in mind that, okay, whatever we do is what is going to reflect to us. This is my understanding and thought for the today, Amma. Thank you so much, Amma, for the opportunity. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine, Amma. Tangavelu Ayya, do you want to share anything, Ayya, about this Kavi?
Yes, Amma. Thank you. I just heard what everyone else have spoken, and I think my understanding is um, whatever we do, everything has a consequence. So we speak about karma or uh, imprints. So these basically, let me give an example. Let's say I do something today without thinking, and I hurt somebody or I cause some harm to somebody, and this causes a consequence which probably affects me after 1 year or after 2 3 years. And so this is basically the karma. So I have to face the consequences after a couple of years for what I have done today. So if instead of doing that, if I analyze and think and act wisely, then I can avoid facing that karma or consequence a couple of years later. So I think we have to understand the law of nature and the divinity, and uh, uh, look at various aspects of transformations of nature, and act wisely, so that we can actually have a better life in the future. Um, yeah, I think that's what I wanted to say, Rama. Thank you. Be blessed by the divine. Thank you, yeah. Thank you, yeah. Nice example, yeah. You shared. Let us conclude our session with blessings for the world. Let us invite Arulnidhi, Anita